டெல்லியில் 1,30,00,000 ரூபாயுடன் சுகேஷ் சுந்தர் என்பவரை டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ள நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த போலீசார் நாளை சென்னை வர உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். சொல்லுங்க, போலீசாரிடம் சுகேஷ் சந்தர் வேறு ஏதேனும் புதிய தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாரா? அது பத்தின தகவல் ஏதேனும் இருக்குதா அரவிந்த்? அதாவது இரட்டை இலை சின்னத்தை மீட்பது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக டிடிவி தினகரன் தனக்கு பணம் கொடுத்தாலும் அதன் அடிப்படையிலே தான் டெல்லி வந்ததாகவும் அவர் தன்னுடைய விசாரணையின் அதாவது சுகேஷ் சந்திர என்பவர் இன்று காலை நடைபெற்ற விசாரணையின் போது டெல்லி காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார். அவரை சரியாக காலை 3 மணி அளவில் டெல்லியில் உள்ள நட்சத்திர விடுதியான ஹோட்டல் ஹயாத்தில் அவரை கைது செய்திருந்தனர். இதில் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக அவர் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் காலை அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் இந்த பணம் டிடிவி தினகரன் மூலமாக டிடிவி தினகரன் தான் தனக்கு இந்த பணம் கொடுத்தார் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் டிடிவி தினகரன் மூலமாக தனக்கு இந்த பணம் வந்ததாகவும் இந்த பணத்தை இரட்டை இலை சின்னத்தை மீட்பது தொடர்பாக லஞ்சமாக பெற்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு எதிராக இந்த எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டுள்ளது. எஃப்ஐஆர் நம்பர் 56/2017 எனப்படும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த எஃப்ஐஆரில் 3 பிரிவுகளின் கீழ் இவர் மீது அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒன்று பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் 8, அதே போல செக்ஷன் 170 மற்றும் செக்ஷன் 120B ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த எஃப்ஐஆரில் டிடிவி தினகரன் பெயரையும் டெல்லி காவல்துறையினர் இணைத்துள்ளனர். இது தொடர்பாக டெல்லி காவல்துறையிடம் நாம் இது தொடர்பாக கேட்டபோது அவர் தரப்பில் தமக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல் இதுதான். அதாவது டிடிவி தினகரன் இந்த குற்றம் சாட்டப்பட்டவரான அதாவது சுகேஷ் சந்தரிடம் நேரடியாக தொலைபேசியில் பேசியதற்கான ஆதாரம் தங்களிடம் இருப்பதாகவும் அந்த தொலைபேசி உரையாடல்கள் தங்கள் வசம் இருப்பதாகவும் அதன் அடிப்படையிலே அவருடைய பெயரையும் நாங்கள் இந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதே போல சுகேஷ் சந்திரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் அவர் ஒரு ஓய்வு பெற்ற தமிழக ஒரு IAS அதிகாரியின் பெயரை முன்வைத்திருக்கிறார். இந்நிலையில் அவரிடம் தற்போது வரை விசாரணை நடத்தப்படவில்லை. தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அதாவது சுகேஷ் சந்திரானது மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர் மீண்டும் காவல் நிலையம் அதாவது நம் பின்னால் இருக்கும் காவல் நிலைய அறைக்கு அழைத்து வரப்பட உள்ளார். அங்கு மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று மதியமோ அல்லது இன்று மாலையோ தீஸ் ஹஜாரி நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கான அந்த காவலானது பெறப்படும் எனவும் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரவிந்த், சுகேஷ் சந்தர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் எந்த மாதிரியான விசாரணையை மேற்கொள்ள சென்னைக்கு வர இருக்கிறாங்க அரவிந்த்? இது தொடர்பாக இந்த வழக்கை முன்னின்று விசாரித்து வரும் ஏசிபி சஞ்சய் ஷெராவத்திடம் நாம் இது தொடர்பாக பேசியிருந்தோம். அவர் நாளை காலை அவர் தன்னுடைய அந்த காவல் குழுவுடன் நாளை காலை சென்னை வர இருப்பதாகவும் நாளை காலை டிடிவி தினகரன் அதாவது இந்த எஃப்ஐஆரில் 2ஆம் குற்றவாளியாக அந்த பதிவு செய்யப்பட்டுள்ள டிடிவி தினகரனும் இது தொடர்பான நேரடியாக அந்த சம்மனை அவர்கள் வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எத்தனை மணிக்கு அவர் சென்னை வருவார் என்பது தொடர்பான எந்த தகவலும் இல்லை. ஆனால் நாளை காலை இவர்கள் சென்னை வந்து டிடிவி தினகரனும் நேரடியாக இந்த சம்மனை கொடுப்பார்கள் எனவும் அதனை தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள் எனவும் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் அந்த வருமான வரித்துறை சோதனை தொடர்ந்து கிடைத்த ஒரு டிப் ஆஃப் மூலியமாகவே இவர் ஹோட்டல் ஹயாத்தில் தங்கியிருப்பதும் அதே போல இவரிடம் அந்த 1,30,00,000 ரூபாய் வரை பணம் இவர் கையில் இருப்பதையும் தெரிந்து வந்த காவல்துறையினர் தான் அதாவது இன்டர்ஸ்டேட் செல் அதாவது 2 மாநிலங்களுக்கு இடையிலான இது போன்ற ஒரு குற்றச்செயல் நடைபெறும் போது இந்த இன்டர்ஸ்டெல் பிரிவுதான் இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளும். அந்த காவல்துறையினர் தான் இந்த கைதை மேற்கொண்டார்கள். தற்போது அந்த காவல் பிரிவை சேர்ந்த தற்போது ஹோட்டல் ஹயாத்தில் மேலும் விசாரணைக்காக சென்றுள்ளனர். இந்நிலையில் அவரிடம் தொடர்ந்து மதியமும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. அந்த விசாரணையின் அடிப்படையில் வேறு யாரையெல்லாம் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு இறுதியான முடிவு இன்று மாலை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் தற்போது ஒன்று உறுதியாக உள்ளது. அதாவது நாளை காலை ஏசிபி சஞ்சய் ஷெராவத் தலைமையில் அந்த டெல்லி காவல்துறையினர் நாளை காலை சென்னை வர இருக்கிறார்கள். டிடிவி தினகரன் அதாவது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனிடம் இவர்கள் இந்த ஒரு சம்மனை கொடுக்க இருக்கிறார்கள். அதே போல இந்த சுகேஷ் சந்தரை பொறுத்தவரை தற்போது நடைபெற்ற விசாரணையின் போது அவர் தனக்கு எதிராக 12 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அதாவது அவர் ஒரு ரெகுலர் சார்ஜ் ஷீட்டர் அதாவது பல்வேறு குற்ற வழக்குகளில் அவர் பேர் அடிபட்டிருக்கிறது. பல்வேறு குற்ற வழக்கில் அவர் குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். எனவே ஒரு ரெகுலர் ரெக்கார்ட் ஷீட்டர் என்ற வகையில் டெல்லி காவல்துறையினர் அவரிடம் அந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் அவர் முன்வைக்கும் அனைத்து ஸ்டேட்மெண்ட்டையும் அனைத்து வாதங்களையுமே அனைத்து ஸ்டேட்மெண்ட்டையுமே டெல்லி காவல்துறை எடுப்பதாக இல்லை. தற்போது அவர் கொடுக்கும் அந்த ஸ்டேட்மெண்டை தொடர்ந்து இவர்களும் டெல்லி காவல்துறையினரும் அவர்களும் அதனை தொடர்ந்து விசாரணை நடத்த உள்ளனர். நாளை காலை டெல்லி காவல்துறையினர் இந்த கிரைம் பிரான்ச் ஆனது சென்னை விரைவதற்கான அந்த தகவலானது தற்போது உறுதியாகியுள்ளது.